அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களுக்காக லேர்ன் கம்ப்யூட்டர் இன் தமிழ் வித் நிகாப் என்ற இந்த யூடியூப் சேனலில் பல டிஃப்ரெண்ட்டான லெசன்ஸ்கள் நான் போட்டுக்கொண்டு வரேன். இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி பேக்கேஜஸ் ஒரு சைட்லேயும், கிராஃபிக் டிசைனிங் பேக்கேஜஸ் அடோப் ஃபோட்டோஷாப், கொரல்ட்ரோ, இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி பேக்கேஜஸ், இன்னும் ஒரு பகுதியில் மல்டிமீடியா அண்ட் வெப் டிசைனிங், இதில் அடோப் ஃப்ளாஷ், HTML, அதே போல் 3D Max, 3D Maya இந்த மாதிரி பகுதிகளும், மற்றும் ஜென்ரல் நாலேஜ்க்காக வேண்டி கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் ஐடி துறையில் ஃபேமஸ் ஆனவர்கள் பற்றிய சில லெசன்ஸும் பார்த்துட்டு வரோம். உதாரணமாக ஜாக்மா, ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ் இந்த மாதிரி நபர்களை பற்றியும் நாங்கள் பார்த்துக்கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் இறுதியாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்ற பாடத்தில் என்னால் போடப்பட்ட ஒரு லெசன், எக்ஸல் மூலமாக ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் ஒன்று எப்படி செய்கிறது, அதே போல் செக் பாக்ஸ் மற்றும் ரேடியோ பட்டன் எப்படி செய்கிறேன்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த லெசனை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவரோட அக்கௌண்டிங் ஒர்க்குக்கு அது மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்கள மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எக்ஸலில் யூஸ்ஃபுல்லான லெசன்ஸில், ஷார்ட்டான லெசன்ஸில் அதிகமாக தருமாறு கேட்டுக்கொண்டாங்க. ஸோ அவருக்காக வேண்டியும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூசர்ஸ்க்காக வேண்டியும் இன்றைக்கி நாங்கள் பார்க்கிற பாடம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சிம்பிளாக ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்ப்போம். எங்களோட எக்ஸலில் முதலாவது நாங்கள் எடுப்போம். இந்த எக்ஸலில் அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது இதில். ஸோ நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், டெவலப்பர் டேப் ஒன்று எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இதுக்கு தான் நாங்கள் செக் பாக்ஸ் எல்லாம் போட்டோம். ஸோ இந்த டெவலப்பர் டேப்பை எடுத்த போல் இந்த இடம் ஆஃபீஸ் பட்டன், எக்ஸல் ஆப்ஷன், இதில் கஸ்டமைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணப்பட்ட அத்தனை ஆப்ஷன்ஸும் இதில் காட்டும். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பாப்புலர் கமாண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ இந்த பாப்புலர் கமாண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிபன், கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிபன்றதை கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ தேவையான ஃபோம்ன்ற ஒரு டேப் தேவை. ஸோ அந்த ஃபோம்ன்ற டேப்பை நான் இதில் தேடுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஃபோம் டேக்கும் இந்த ஃபோமை கிளிக் பண்ணிட்டு ஆட். ஸோ ஃபோம் இங்கால அப்ளை ஆகிரும். ஓகே, இதில் பாருங்கள் ஃபோம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகே, இப்போ எங்களுக்கு தேவையான டேட்டாவை நாங்கள் என்டர் பண்ணணும். உதாரணமாக நான் ஒரு சிம்பிளான ஒரு அக்கௌண்ட் ஷீட் ஒன்று செய்கிறேன். முதலாவது எம்ப்ளாயி நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன், நேம், பேசிக் சேலரி. இந்த இடத்துல பாருங்க, நான் இப்போ எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் நம்பர் ஒன்று டைப் பண்ணுறேன், நேம், அதோட பேசிக் சேலரி. ஓவர் டைம் ரேட் நான் கொடுக்குறேன் per hour 300 rupees. ஓவர் டைம் hour per month 20 hours இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஓவர் டைம் ரேட் 300, ஓவர் டைம் hour 20. ஸோ ஓவர் டைம் அமௌண்ட் இப்போ அவருக்கு 300ன்னு சொன்னால் இவர் 20 hour ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது நாங்கள் ஓவர் டைம் அமௌண்ட் உண்டுவோம். ஸோ இதை நான் ஓவர் டைம் ரேட் மல்டிப்ளை ஓவர் டைம் hour இதை கொடுக்குறதோட பாருங்கள் ஆட்டோமேட்டிக்லி 6000 வந்துக்கும். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணினோம்னு சொன்னால் அந்த ஓவர் டைம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடம் இம்பார்ட்டண்டான ஒரு கல்குலேஷன் ஃபீல்ட். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் ஏர்னிங்ஸ் ஈக்குவல் பேசிக் சேலரி ப்ளஸ் ஓடி அமௌண்ட். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்துடும். இதுவும் ஒரு கல்குலேஷன் ஃபீல்ட்ஸ். பேசிக் சேலரி, நேம், நம்பர், ஓவர் டைம் ரேட், ஓவர் டைம் ஹவர் இதெல்லாம் வந்து டேட்டா என்ட்ரி ஃபீல்ட்ஸ். ஓவர் டைம் அமௌண்ட் மற்றும் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கல்குலேஷன் ஃபீல்ட்ஸ். அகெயின் அட்வான்ஸ் அடிக்கிறேன் 3000, லோன் ஒரு 5000, டோட்டல் டிடக்ஷன் அட்வான்ஸ் ப்ளஸ் லோன்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே வந்து டோட்டல் டிடக்ஷன் சேலரியிலேருந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இது டோட்டல் டிடக்ஷனும் ஒரு கல்குலேஷன் ஃபீல்ட்ஸ். நெட் சேலரி, டோட்டல் ஏர்னிங்ஸ் மைனஸ் டோட்டல் டிடக்ஷன், நெட் சேலரி வந்துடும் ஓட்டுவோம்.
ஸோ இது நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிளுக்காக வேண்டிய ஒரு செஞ்ச ஒரு கல்குலேஷன்ஸ். இதை மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒன்று செய்யலும், கல்குலேஷன் ஒன்று வராட்டியும் பரவாயில்ல டேட்டா என்ட்ரிக்கு. இதை செஞ்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோலோட டீயை கொடுக்குறதோட நான் ஸ்க்ரீனில் எவ்வளோ டைப் பண்ணிக்கிறேனோ அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இப்போ ஓகே கொடுக்குறதோட பாருங்கள், அந்த செலக்ட் ஆகின ஏரியா ஒரு டேபிளாக மாற்றம் அடைஞ்சிக்கும். அகைன் காட்டுறேன், கண்ட்ரோல் டி, ஓகே, ஒரு டேபிளாக மாற்றம் அடைஞ்சிக்கும். இப்போ இந்த டேபிளை நான் அப்படியே வச்சுட்டு ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். அந்த டேபிளுக்கு ஆட்டோவாக ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், நான் அடித்த ஃபீல்ட்ஸ் எம்ப்ளாயி நம்பர் வந்துக்குது, நேம், பேசிக் சேலரி, ஓவர் டைம் ரேட், ஓவர் டைம் அவர், பட் ஓவர் டைம் அமௌண்ட். இது வந்து டேட்டா என்ட்ரி ஃபீல்டாக வராமல் இது வந்து ஒரு லொக்கான மாதிரி வந்திங்க. மேலே இதில் சேஞ்ச் பண்ணலாம். நாங்கள் ஓவர் டைம் ரேட் டைம் அவரையும் அடித்ததோட இது ஓட்டோலி வரும். அகெயின் டோட்டல் ஏர்னிங்ஸும் அதே மாதிரி வந்துக்குது, அட்வான்ஸ் அண்ட் லோன். ஸோ இது ரெண்டும் டேட்டா என்ட்ரி ஃபீல்ட்ஸாக வந்துக்குது, மற்றதெல்லாம் லொக்காக வந்துக்குது. நாங்கள் ஏதாவது ஒன்று அடித்ததோட இப்போ நியூன்றதை கொடுத்தா நம்பர் 2 வரும். இப்போ நம்பர் 2 எங்களுக்கு இதிலே டைப் பண்ணிடும். 102 நேமை கொடுக்குறேன் நான். ஓகே, பேசிக் சேலரி, ஓவர் டைம் ரேட் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் 200, ஓவர் டைம் அவர் 10 hour ஒர்க் பண்ணிக்கிறாரு, அதே போல் அட்வான்ஸ் 5000, லோன் 3000. இப்போ நான் ப்ரீவியூக்கு போயிட்டு இதில் பாருங்கள் 102 ஃபாத்திமா தான் இருக்குது. ப்ரீவியூக்கு போனதுன்னா 101 முகமது இக்கும். எகெயின் நான் நெக்ஸ்ட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் என்னோட டேட்டா என்ட்ரி ரெண்டாவது என்ட்ரி வந்திக்கும். இதில் உங்களுக்கு பார்க்கணும் செகண்ட் என்ட்ரி. இதில் ப்ரீவியூ காவனிங்க, இந்த இடத்துல ஃபாத்திமா மீக்கும் முகமது மீக்கும். ஸோ இதை மாதிரி எங்களுக்கு எத்தனை வேண்டால் நியூன்னு கொடுத்து இதில் டைப் பண்ணிலும் எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸை கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே எங்களோட ரெக்கார்ட்ஸில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திக்கும். நாங்கள் டேட்டா என்டர் பண்ண வந்திக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுற மெத்தட். இதே போல் ஷார்ட்டாக இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி செய்கிறேன்னு எதிர்வரக்கூடிய லெசன்ஸில் பார்ப்போம். அந்த வியூவர் கேட்ட மாதிரி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிலும் அல்லது கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணிலும், கமெண்ட்டில் ரிப்ளை தரக்கூடிய டவுட் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் நான் கமெண்ட்டில் ரிப்ளை தரேன். அப்படி இல்லாமல் புதிய ஒரு விஷயம்னு சொன்னால் நான் அதுக்கு ஒரு லெசன் ஒன்று செய்கிறேன். இதே போல் எங்களோட யூடியூப் சேனலில் டச்சில் இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிக்கும் எங்களோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.